எல்லாரும் கால் பண்ணேன். ஒரு ஷார்ட் நோட்டீஸ் தான் இருந்தது. பட் ஆனால் இன்றைக்கி எல்லாரும் வேலையை விட்டுட்டு வந்ததுக்கு உண்மையிலேயே மிகப்பெரிய நன்றி. கண்ணன் சார் தேங்க்யூ. ஆர்மாண்டிங் முன்னாடி ராஜா சார் தேங்க்யூ. தேங்க்ஸ் 29 ஜி ஸ்குவாடும் ஸ்டோன் பெஞ்சும் சேர்ந்து தயாரிக்கிற படம். என் ப்ரொடக்ஷனில் ஃபர்ஸ்ட் படம். இதுக்கு முன்னாடி ஃபைட் கிளப்னு ஒரு படமும் மைக்கேல்னு ஒரு படமும் ப்ரெசென்ட் பண்ணிட்டோம். அதுவும் ஃப்ரெண்ட்ஸ்க்காக சந்தீப்காகவும் உரியடி விஜய்காகவும். அதே மாதிரி இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு முதல்ல ரொம்ப முக்கியமான காரணமும் ரத்னா தான். ரத்னா வந்து ஒரு ரைட்டரை தாண்டி ஃப்ரெண்டை தாண்டி ரொம்ப நாளாக ஒரு சக போட்டியாளராக இருந்திருக்கான். 2012-13 அந்த டைமில் ஃபஸ்ட்டு படம்ன்ற முயற்சிக்காக சுற்றிட்டு இருக்கும்போது கார்த்திக் கவி சொன்ன மாதிரி இப்போ இருக்க எல்லா டைரக்டர்ஸும் அப்போது ஒன்றா தான் இருந்தோம். பட் அவங்களுக்கெல்லாம் 4 இயக்குனர் இருந்தாங்க. இப்போ நான் ரத்னாலாம் வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு லிட்ரலி தெரிஞ்சதாக சுற்றிருக்கோம். எந்த தியேட்டரில் ஸ்க்ரீனிங் கிடைக்கும், எப்போ ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக இருப்பாங்க, ஆர்கேரியா, ஏவிஎம்மா, பிரசாதா, ஏதோ ஒரு ஸ்க்ரீனிங்கில் அந்த படத்தை போட்டு காமிச்சு ஏதாவது ப்ரொடியூசர் பார்த்து வாய்ப்பு கொடுத்துட மாட்டுறாரா அப்படின்னு. அந்த டைம் தான் 2012 பீட்சா ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அது வந்து ஒரு பெரிய டோர் ஓப்பன் பண்ணி வச்சது எங்களுக்கு, எங்களோட ட்ரீம்ஸ்க்கெல்லாம். அது நான் மட்டும் இல்லை, இன்றைக்கி இருக்கிற நிறைய டைரக்டர்ஸ்க்கு அது வந்து மிகப்பெரிய ஒரு டோர் ஓப்பனிங்காக இருந்தது அந்த படம். அண்ட் அந்த படத்துக்கு அடுத்து அவர் கார்த்திக் சுப்ராஜ் சார் பண்ண அவர் ஸ்டார்ட் பண்ண அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆகட்டும், அந்த பெஞ்ச் டாக்கீஸ்னு ஒரு விஷயம் ஆகட்டும், அதில் அப்போது ஸ்டாண்டர்டில் இருந்த ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாத்தையும் ஒரு ஆந்தாலஜி மாதிரி ஃபார்மேட்டில் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. அப்படி தான் ரத்னாவோட மது ஃபஸ்ட் சீரீஸ் ரிலீஸ் ஆச்சு. அண்ட் என்னோடய களம் வந்து அவியல் ஒரு சீரீஸில் செகண்ட் ரிலீஸ் ஆச்சு. கார்த்திக் சார் அந்த அவன் மட்டும் இன்ட்ரூவ் பண்ணல, டெக்னிக்கலாக பார்த்தா எனக்கும் அதான் ஃபஸ்ட் ஃபீச்சர் நீங்கள் தான் இன்ட்ரூவ் பண்ணி நினைக்கிறேன். ஸோ அன்னைக்கு வந்து எங்களுக்கு அனைக்கெல்லாம் ஆதரவு எல்லாம் கொடுத்த ஒரு கம்பெனி வந்து ஸ்டோன் பெஞ்சாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் லேட்டராக ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து மது வந்து அவங்க பெஞ்ச் டாக்கீஸில் ரிலீஸ் பண்ணதை தாண்டி அவனோட டெபியூவை அவங்களே பார்த்துக்கிட்டு அது மேயமானுக்கு ஃபீச்சர் ஆக்கி ரிலீஸ் பண்ணுறது மாட்டோம். ஸோ அது அப்போலேருந்து இப்போ வரைக்கும் இதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. எல்லாருமே யுனைட்டடாக இருக்கும், எல்லாருக்குமே என்ன பண்ணுறோன்னு தெரியுது, ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப ஆறுதல் அறிஞ்சிருக்கும் இந்த ஃபீல்டில். இப்போது கட் பண்ணால் அதே ஸ்டோன் பெஞ்ச் கூட ஒரு ப்ரொடக்ஷனில் டைப் பண்ணி ரத்னா டைரக்ட் பண்ணுற அளவுக்கு, அந்த அவன் டைரக்ட் பண்ணுற படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி ஒரு இடம் கொடுத்ததுக்கு முதல்ல மக்களுக்கு பெரிய நன்றி. அது வந்து இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆரம்பித்ததுக்கு காரணமே அதுதான். நம்ம வளரும்போது முடிஞ்ச அளவுக்கு கூட இருக்கிறவங்களையும் எவ்வளோ முடியுதோ கூட்டிகிட்டு போயிடலாங்க. ஏன்னா அது அந்த சான்ஸ் இருக்கும்போதே பண்ணிடணும், இல்லைன்னா கஷ்டம். ஏன்னா இதுக்கும் இன்ஸ்பிரேஷன் கமல் சார் தான். சினிமாவில் சம்பாதிச்சதை சினிமாலேயே போடணுங்கிறது ஒரு மிகப்பெரிய பாடம் அவர்கிட்ட கற்றுக்கிட்டது. ஸோ இந்த படம் மட்டும் இல்லை, இன்னும் அடுத்தடுத்து ப்ரொடக்ஷனில் வர போகிற நிறைய படங்கள் வந்து எல்லாமே புது புது டேலண்ட்ஸாக இருக்க போகிறாங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அசோசியேட்டடாக இருந்தவங்க இருக்க போகிறாங்க. அதுக்கு 29 ஒரு புள்ளியாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய படங்களுக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவு மாதிரியே இந்த படத்துக்கும் இந்த ப்ரொடக்ஷனில் ஃபர்ஸ்ட் படத்துக்கும் உங்களோட ஆதரவு தருவீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் இந்த படத்தோட கதை கேட்காததோ இல்லை அது பார்க்காதோ வந்து ஒரு அது எப்படி சொல்கிறது, ஒரு ரொம்ப வாண்டடாக வேணும்னு பண்ணதில்லை. எனக்கு வந்து ரத்னா வந்து இன்னுமே ரெஸ்பான்சிபிளாக ஃபீல் பண்ணுவோம். நான் இவ்வளோ குருட்டுத்தனமாக நம்மனா அவன் இன்னும் பயந்து வந்து பண்ணுவாங்கிற ஒரே ஒரு நம்பிக்கை தான். நான் இப்போ வரையும் படம் பார்க்கல, கதையும் கேட்கல. இப்போவும் சொன்னேன், பட் ஆனால் நான் தேட்டரில் எல்லோரும் கூடயும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். ஸோ நானும் உங்கள் மாதிரியே இந்த படத்தை பார்க்குறதுக்கு ஆவலாக இருக்கேன். அண்ட் என்டையர் கேஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் மெயினாக ப்ரொடியூசர்ஸ் கார்த்திக் சுப்ராஜ் சார், கார்த்திகேயன் சந்தனம் சார், ரத்னா, எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். விது, பிரீத்தி, ஷாம், மாதேஷ், மகேந்திரன், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். படம் May 8 ரிலீஸ் ஆகுது, தேட்டரில் பாருங்கள். உங்கள் விமர்சனங்களுக்கு வெயிட்டிங். அண்ட் நல்லா இருந்தால் ஒரு 4 பேரை பார்க்க சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகிற கரை படத்துக்கும் அண்ட் பின்னாடி ரிலீஸ் ஆக போகிற கருப்பு படத்துக்கும் சேர்த்து வாழ்த்துக்கள். அண்ட் ஆர்ஜே பாலாஜன், தேங்க்யூ ஃபார் கம்மிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் த கிளாரிஃபிகேஷன் ஆல்சோ. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.